வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை ரவையில் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு என்னென்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், கேரட் ஒரு கேரட்டு, பீன்ஸு ஒரு 3 பீன்ஸு, புதினாவும் மல்லியும் கலந்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் உருளைக்கிழங்கு நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போடலை. இது வந்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், பூண்டு ஒரு 5 பூண்டு, இஞ்சி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், அன்னாச்சி பூ, பட்டை ஒரு பட்டை சின்ன பீஸா, ஒரு கிராம்பு. இது வந்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. இது வந்து கோதுமை ரவை. கோதுமை ரவை நீங்கள் வாங்கும்போது சம்பா ரவைன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். நார் சத்து அதிகம். நம்ம சப்பாத்திக்கு போகிறது வந்து பஞ்சாப் கோதுமைன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாப் கோதுமை நல்லா முத்து முத்தாக பெருசாக இருக்கும், நல்லா உண்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் சீக்கிரம் வண்டு வந்துடும். நீங்கள் அப்படி சம்பா கோதுமை வாங்கினீங்கன்னா ஒரு அலசி காய வச்சுட்டு நீங்கள் ரவையாக அரைச்சிக்கணும். இல்லாட்டி ரெடிமேடாகவே உங்களுக்கு ரவை வந்து கிடைக்கிது. சம்பா ரவைன்னு கேட்டு வாங்குங்க, நார் சத்து அதிகம், சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பூண்டு, வெங்காயம், இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிட்டுருவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 முந்திரி பருப்பு, சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், பிரியாணி பூ, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழம் 1 பழம், கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, காய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள், பிரியாணி பவுடர், ஜீரக பவுடர், மஞ்சத்தூள், நல்ல வாசம் கமகமன்னு வருது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். 1 கப் ரவைக்கு இப்போ நம்ம இந்த கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கோம், அதே கப்பில் 3 கப்பு தண்ணி. ரவை வந்து சீக்கிரம் தண்ணியை குடிச்சிடும், அதுக்காக 3 கப் எடுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரவையை போடணும். இப்போ போட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். ரவையை வந்து அவங்க ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ரோஸ்டட் ரவைன்னா விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஒருக்கா வறுத்துக்குன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ரவையை ரோஸ்ட் பண்ணிக்குவோம்.
ரவை வாசம் வரவும் கோதுமை வாசம் வரவும் நம்ம அமர்த்திடலாம். நல்லா வாசம் வந்து கலரு மாறிடுச்சு. இப்போ இந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, அதில் போட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் போடணும். கொதிக்கங்காட்டியும் போட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். ரோஸ்ட் பண்ணினீங்கனாலும் கொஞ்சம் கட்டிப்படும். மல்லித்தலை, புதினா, அரை ஸ்பூன் நெய், உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். இப்போயே பாதி வெந்துருச்சு. என்னோட ரவை வந்து நைஸாக இருக்கிறதுனால 2 சவுண்டு போதும். உங்களுக்கு ரவை கனமாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 3 சவுண்டு வைக்கணும். சவுண்டு வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 விசில் வந்துருச்சு. சூப்பரான ரவை பிரியாணி ரெடி. வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு வெங்காயம் தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.